நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எல்லா பகுதியிலும் சிறுத்தை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சிறுத்தைகள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கி இருக்கு. அதாவது நல்லாதான் இன்டர்வியூ போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கருத்து ரீதியாக கேட்டீங்க. இப்போ நீ சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை பேர் சொல்ல கூட நான் விரும்பல. அவரு கருத்தியல் ரீதியாக எங்க தலைவர் எடுக்கட்டு, கொள்கை ரீதியாக எதுக்கட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒருமையில பேசுறது, நான் எதிர்கொள்வதோ, நாங்கள் எதிர்கொள்வதோ, தலைவர் எதிர்கொள்வதோ கருத்தியல் எதிர்கொண்டுருவோம். ஆனா கீழே இருக்கிற சிறுத்தை குட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படி இருக்காதுங்க. இன்னமும் தம்பிக்கு ரொம்ப டேஞ்சர். பிஜேபி கட்சியை சார்ந்த ஒரு ஆளோட சேர்ந்து இது பண்றாரு. அது போலீஸ்ல இப்ப வழக்கே இருக்கு, போட்டா இப்ப வெளியே ரிலீஸ் ஆயிருச்சு. அங்க இருக்கும் பொழுது அதை தட்டி கேட்டு அந்த மக்களுக்கா பாதுகாப்புன்றாங்க பாத்தீங்களா, அவங்களோட போய் வம்புக்கு போறாப்ல. உண்மையிலே இப்ப பேசினாலும் வம்பிழுத்தாலும் கூட இல்ல, முறைப்படி புகார் கொடுத்து அவர் மேல இந்த மாதிரி தேவையில்லாத நடவடிக்கையில் அவர் ஈடுபடுறாரு, இல்ல எங்க கூட வம்புக்கு வராருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, இல்ல கட்டை எடுத்துட்டு போய் அடிக்கணும்? கெட்ட வார்த்தையில பேசினா நீ என்ன சொல்றீங்க, அடிச்சதுன்னு சொல்றீங்க. கத்திய வச்சு வெட்டுறது யாருங்க? கத்திய வச்சு வெட்டுறது யாரு? செருப்படுத்தி வீசினது. செருப்படுத்தி வீசு. அப்ப நீ ஒரு செருப்படுத்தி வீசு. அந்த ஆளு இந்த மக்களுக்காக எங்கேயாவது எப்பயாவது போராடினாலும் ஒண்ணு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு போய் உள்ள போட்டாங்களா, இவர் பக்கத்து நேர்மை இருந்தா, இன்னைக்கு அவர் பக்கத்து மக்கள் இருந்தா போராடி இருப்பானா? போராடி இருக்க மாட்டானா? ஒருவேளை அவனை அடிக்கணும், இல்ல அவனை ஏதாவது செய்யணும் திட்டமிட்டு இருந்தா அந்த இடத்த விட்டு அவர் எங்க போக முடியுமா பிரதர்? போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியான பிரச்சனைகளே வரக்கூடாது இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி ஒன்னா அதை புறந்தள்ளிட்டோ, இல்ல அவங்களுக்கு வழக்கு தொடுக்கிறதோ, அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்த விட்டுட்டு சிறுத்தை குட்டிகளை நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. அந்த ஆளு பாருங்க, பேர் சொல்ல விரும்பல. அவன் நீங்க ஏர்போர்ட்டு அவர் திருட்டு பையனை ஓப்பனா சொல்றேன்ல, அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் இன்னமும் நடந்திருக்கணும். அவர் மட்டும் இல்ல, இப்ப ஒருத்தர் ஏதோ ஓட்டை துறைமுறை சாட்டை துறைமுறை அவன் பேசுற பேச்சு அளவுக்கு மீறி பேசி இருக்கிறேன். இந்த எந்த வகையான அறிவும் இல்லாமல், எந்த புரிதலும் இல்லாமல் தொடர்ந்து எங்களை வம்புக்கு இருக்கிறார். நாய் எலும்பு துண்டுக்காக அது குலைக்கிறது, வேலை செய்யுது. அதுக்காக நம்மளும் திரும்பி இருந்து குலைப்பது நியாயம் அல்ல. நம்ம பயணத்தை தொடர்வோம். இது வம்ப இழுக்கிறாப்ல. இப்ப கூட வெளியில வந்தா பிறகு நான் திருப்பி முன்னிருந்து சொல்றேன் பாருங்க, போர்காஸ்டிக்கா சொல்றேன் பாருங்க, ப்ரோ ஆக்டிவா சொல்றேன் பாருங்க. நீ வெளியே சும்மா இருக்க மாட்டேன், திருப்பி வாய் பேசுவேன். அப்ப எவனா அடிப்பேன். ஏதாவது திருப்பி வாயக்கையே பேசினாப்லன்னா அது நம்ம எப்படி சொல்றதுன்னு இல்லை. அது நீங்க பாப்பீங்க. அப்ப செய்தி அப்ப பிளாஷ் நியூஸா கூட வரும். எல்லா பகுதியிலும் சிறுத்தை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சிறுத்தைகள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கி இருக்கு. அதாவது நல்லாதான் இன்டர்வியூ போய்கிட்டு இருந்துச்சு, நல்லாதான் போய்கிட்டு இருக்கு. கருத்து ரீதியாக கேட்டீங்க. இப்போ நீ சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை பேர் சொல்ல கூட நான் விரும்பல, சரிங்களா? ஆனா அவர் நல்லா பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டுங்க. அவர் கருத்தியல் ரீதியாக எங்க தலைவர் எடுக்கட்டு, கொள்கை ரீதியாக எதுக்கட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒருமையில பேசுறது, கேவலமா பேசுறது. இது வரைக்கும் நீங்களும் இன்னைக்கு நெறியாளர்ல உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கு. யாராவது எங்க தலைவரை பத்தி தரக்குறவா பேசியிருக்காங்களா? வரலாறுல சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு ராமதாஸ் ஐயாவே ஒரு காலத்துல எங்க தலைவர் ஒரு மாதிரியா பேசினாரு. இன்னைக்கு ராமதாஸ் ஐயாவே அன்பு தம்பி சொல்றாரா சொல்லலையா? அன்புமணி சொல்றாரா சொல்லல? எதிரிகளே சொல்றேன். ஏன் RSS குரூப்ல இருக்கிற, பிஜேபியில் இருக்கிற ஐயா எத்தனையோ இருக்கு, தமிழிசை இருக்கட்டும், தமிழிசை மட்டுமல்ல, ஐயா அண்ணாமலையாக இருக்கட்டும், இல்ல இன்னும் இருக்கட்டும், பொன்னார் ஐயா இருக்கட்டும், அவங்கள யாராவது தரக்குறா எங்கேயாவது பேசி. ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் எதிரி குரூப். அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஆனா இவர் பேசுறாருன்னா உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, இவர் RSS உடைய சங்கியுடைய ஒரு வாய்ஸா பேசுறாரு. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அதனால அது நான் எதிர்கொள்வதோ, நாங்கள் எதிர்கொள்வதோ, தலைவர் எதிர்கொள்வதோ கருத்தில் எதிர்கொண்டுருவோம். ஆனா கீழே இருக்கிற சிறுத்தை குட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படி இருக்காதுங்க. இன்னமும் தம்பிக்கு ரொம்ப டேஞ்சருங்க. இல்ல இன்னமும் திருப்பி சொல்றேன், இல்ல அவர் இப்படி பேசுவது அவருக்கு நல்லது இல்லை. நான் உண்மையிலே ஒரு இதாவி சொல்றேன்ல. இப்ப இவர் தொடர்ந்து இப்ப உள்ள அவருக்கு இன்னைக்கு ஜாமீன் வழங்கல, உள்ளதான் கிடக்க பேசி கொண்டிருந்த தருணத்துல இப்ப ஜாமீன் முடிஞ்சு கூட அடுத்து கூட வரலாம். வெளியில வந்தா கருத்தியல் ரீதியா பேசு. அதுக்கு நான் கருத்து ரீதியா நீங்க சொன்ன மாதிரி ஒருமையில பேசக்கூடாது, அவர் தவறா பேசுறாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதை எல்லாருமே வன்மையாவும் கண்டிக்கிறாங்க. அப்படி எப்படி ஒரு தலைவரை நீங்க பேசலான்றதெல்லாம் கேட்கறாங்க. நம்மளும் அந்த கேள்வி முன்வைக்கிறோம் அவங்க கிட்டே எல்லாம். ஆனாலும் அதுக்கு ஒரு அடிதடி தான், ஒரு வன்முறை தான் தீர்வு அப்படின்ற மாதிரி நேரா களத்துல இறங்கி நாங்களே இல்ல இந்த கருத்து நீங்க முழுசா தெரியாம பேசுறீங்க. ஏற்கனவே உங்க சேனல்ல தான் அவர் கடைசியா பேட்டி கொடுத்துட்டு போனதோட அவர் கைதாயிட்டாரு. நீங்க இன்னமும் சொல்ல போனா நடந்த உண்மை உங்களுக்கு தெரியல. அவர் ஒரு இட பிரச்சனைக்காக அங்க ஒரு இடம்
ஒரு சிக்கலான ஒரு இடத்துல இவருடைய போர்டை வச்சிருந்திருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? அந்த போர்டை வச்சு அதை அபகரிக்க பார்க்கிறாரு. யாரு? RSS கும்பலோட அங்க இருக்கிற ஒரு பிஜேபி கட்சியை சார்ந்த ஒரு ஆளோட சேர்ந்து இது பண்றாரு. அது போலீஸ்ல இப்ப வழக்கே இருக்கு, போட்டா இப்ப வெளியே ரிலீஸ் ஆயிருச்சு. அங்க இருக்கும் பொழுது அதை வந்து தட்டி கேட்டு அந்த மக்களுக்கா பாதுகாப்புன்றாங்க பார்த்தீங்களா, அவங்களோட போய் வம்புக்கு போறாப்புல. அவர் ஒண்ணு வந்து நீ நல்லா கேட்டுங்க, அவர் ஒண்ணு டிஜிபி ஆபீஸ் போல அவரே சொல்றாரு. எம்எல்ஏ அருள் என்ன சொல்றாரு, நாங்க ஒன்னும் அவரை கூப்பிடல, சொன்னார சொல்ல நேர்மையா பாருங்க. இவருக்கு அந்த இட பிரச்சனை, அதுல போய் ஏன்டா விடுதலை சிறுத்தை நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சண்டைக்கு போறாப்புல. இப்ப நம்ம ஓபனா பேசுவோம் பிரதர், உண்மையிலே இப்ப வந்து பேசினாலும் வம்பிழுத்தாலும் கூட இல்ல முறைப்படி புகார் கொடுத்து அவர் மேல இந்த மாதிரி தேவையில்லாத நடவடிக்கையில் அவர் ஈடுபடுறாரு, இல்ல எங்க கூட வம்புக்கு வராருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, இல்ல கட்டை எடுத்துட்டு போய் அடிக்கணும்? கெட்ட வார்த்தையில பேசினா நீங்க என்ன சொல்றீங்க, அடிச்சதுன்னு சொல்றீங்க. அதுல கத்திய வச்சு வெட்டுறது யாரு? கத்திய வச்சு வெட்டுறது யாருங்க? கத்திய வச்சு வெட்டுறது யாரு? செருப்படுத்தி வீசினது, செருப்படுத்தி வீசு. அப்ப நீ ஒரு செருப்படுத்தி வீசு, அவன் கத்தி எடுத்து நீ வெட்டு. செருப்பு எடுத்துட்டு அவங்க செருப்பு. ஒரு தலைவனை வந்து பேசும் பொழுது எந்த தொண்டனும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. இல்ல அது நான் சொல்லல, நான் இன்னமும் சொல்றேன் பிரதர், நல்லா கேட்டுங்க. வழக்கு போட்டா கூட கவலை இல்ல. எங்க தொண்டர்கள் வந்து இனிமே அந்த பேரை நான் சொல்ல விரும்பல, இன்னமும் இப்படி பேசிக்கிட்டு அவர் நடமாடுவது அவருக்கு கடினம். நான் ஓப்பனா சொல்றேன், விளையாட்டு சொல்ல. ஏன்னா நான் எல்லா தொண்டனையுமே நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இப்ப கட்சியில இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்க தலைவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஏன் பேர் கூட சொல்ல. நான் வந்து உண்மையிலே உங்களோட இன்டர்வியூ உட்காரும் பொழுது நம்ம வேற டாபிக் தான் உட்கார்ந்தேன். நீங்க பேசுறதுனால நான் எஸ்கேப் ஆகி போக முடியாது. எங்க தலைவர்லாம் சொல்லிட்டாரு அவனை பத்தி பேசாதேன்ட்டார். என்னை குறிப்பா சொல்லிட்டாருங்க, பேசாதீங்க, விடுங்க, கடந்து போங்க, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இந்த மக்களுக்கான விடுதலை வாங்கி தரணும், இந்த மக்களுக்கான பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கு. நான் இப்ப நேர்மையாவே கேட்கறேங்க, நேர்மை கேட்கிறேன். அந்த ஆளு வந்து இந்த மக்களுக்காக எங்கேயாவது எப்பயாவது போராடினாலும் ஒண்ணு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு போய் உள்ள போட்டாங்களா, இவர் பக்கத்து நேர்மை இருந்தா, இன்னைக்கு அவர் பக்கத்து மக்கள் இருந்தா போராடி இருப்பானா? போராடி இருக்க மாட்டானா? எங்க கட்சி தலைவர் வந்து வெளியே விடுங்க. இவருடைய வேலையே என்னன்னா எங்களுக்கு தெரியும் பிரதர், நம்மளோட இருந்து வேலை பார்த்தால் ஒரு காலத்துல முழுக்க கட்ட பஞ்சாயத்து. இன்னமும் இந்த ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் பேரை கெடுத்தல். இன்னைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ஒரு நேர்மையானவர்கள், உண்மையா இருப்பாங்க அப்படின்றத கெடுக்கிற மாதிரி இவர் வெளியில பேசுற அந்த பாடி லாங்குவேஜ், பேசுற ஸ்டைல், அதெல்லாம் ரொம்ப அபாண்டமான அவதூறுகளை பரப்புவது. இது மாதிரி செய்யும் பொழுது இன்னமும் சொல்றேன் பிரதர், அன்னைக்கெல்லாம் திட்டமிடல, அது உணர்ச்சி பூர்வம். எங்களுக்கு தெரியும் உணர்ச்சி பூர்வம். இவன் போய் அப்படியே அவங்களோட வம்பிழுத்து ஒரு சிக்கலை பண்ணலாம். அங்கே வேற என்ன பாமக பூரா இருப்பாங்க, சண்டை போட்டோம்னா அவங்க நமக்கு சப்போர்ட்டாக வருவாங்கன்னு நினச்சிருக்குறாப்புல. ஒருத்தனும் வரல. பிரச்சனை ஆகி போச்சு. நான் மட்டும் உண்மையை சொல்கிறேன் பிரதர், வழக்கு வந்தாலும் பிரச்சனை, வழக்கை வந்து நீங்கள் பொறுப்பு, நான் சந்திக்க தயார். நாங்கள் திட்டமிட்டு போயிருந்தால் அப்படி எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வன்முறையில் போயிருந்தால் அப்படி இல்லைன்ற அதான் வந்து அது எப்படி வந்துச்சுன்னா, அந்த கட்ட பஞ்சாயத்து பிரச்சனையில வந்து இவர் வந்து வம்புக்கு வர்றாரு. ஏன்டா நீங்க ஏன்டா இந்த தலையிடுறீங்க அப்படின்னு அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு வர்றாரு. வரும்பொழுது அவங்க ஒரு கைகலப்பு, அவ்வளவுதான் மேட்ரு, கள்ளகலப்பு, கைகலப்பு. அதுல வந்து இங்க பாரு, ஒருவேளை அந்த தம்பி இருந்தாங்க, தம்பி அவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இந்த ஆள கருப்பு சட்டக்காரன் போட்டு அவனே பிடிச்சுக்கிறேன். அப்ப இவங்க திருப்பி நின்று அடிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்படி நடந்திருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்களேன். அது என்ன சின்ன ஒரு இந்த கட்டி பிளேடு கத்தி வச்சிருக்கிறாப்ல, ஏதோ வச்சிருக்கிறாப்ல. எங்களுக்கு அது நோக்கமே இல்லைங்க. ஒருத்தர் தான் நின்றுட்டு இருந்தார். அந்த ஒருத்தரே வெட்டி விரட்டுறது யாரு? அவர் தானே கத்தி வச்சு வெட்டுறப்ப அவர் திட்டமிட்டு வர்றாரு பிரதர். நல்லா கேட்டுக்குங்க, நல்லா திருப்பி நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒருவேளை அவனை அடிக்கணும் இல்ல அவனை வந்து ஏதாவது செய்யணும் திட்டமிட்டு இருந்தா அந்த இடத்த விட்டு அவர் எங்க போக முடியுமா பிரதர்? போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல பிரதர். இது ஒரு பக்கம். நீங்க சொல்றீங்க தொடர்ச்சியாக விசிகால தலைவர் சொல்றாரு பக்குவப்படுத்துறோம், இப்ப மக்களை பக்குவப்படுத்தி அவங்களுக்கு உண்டான அரசியலை செய்யறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளே வரக்கூடாது இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி ஒன்னா அதை புறந்தள்ளிட்டோ இல்ல அவங்களுக்கு வழக்கு தொடுக்கிறதோ அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதை விட்டுட்டு சிறுத்த குட்டிகளை வந்து நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. அந்த ஆளு வந்து இங்க பாருங்க, பேர் சொல்ல விரும்பல, அவன் வந்து நீங்க ஏர்போர்ட்டு இருப்பீங்க, அவர் திருட்டு பையனை ஓப்பனாக சொல்றேன்ல, அவன் இவ்வளவு ஜனநாயக ரீதியா அமைதியா நாங்க இருக்கிறோம்னா எங்களை தலைவர் அவ்வளவு அரசியல் படுத்தி இருக்கிறாரு. அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் இன்னமும் நடந்திருக்கணும். ஏன் நடக்கல? அப்ப நாங்க எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகள் படி சொல்லுங்க. அவர் மட்டும் இல்ல, இப்ப ஒருத்தர் ஏதோ ஓட்டை துறைமுறை சாட்டை துறைமுறை அவன் பேசுற பேச்சு அளவுக்கு மீறி பேசி இருக்கிறேன். நான் இந்த நேரத்துல வந்து நான் சீமானுக்கே சொல்றேன், சீமான்லாம் வந்து சில நேரம் நம்மகிட்ட பேசுவாரு, நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ரைட்டா? ஆனா அவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அதெல்லாம் அளவுக்கு மீறி போறேன். அவன்லாம் வந்து அதாவது இங்க பாருங்க பிரதர், எங்களெல்லாம் வந்து யாரும் அவனதான் ஓட்டை துறைமுறை தான் சொல்றேன், அப்புறம் வேற யாரும் சொல்றேன் இல்லங்க. ஒரு அளவுன்னு இருக்கு பிரதர், ஒரு நேர்மைன்னு ஒன்று இருக்கு. இவங்க என்னமோ நாங்கள் திமுக கூட்டணியில் போய் இருக்கிறனால நாங்கள் நம்ம திமுக வந்து கட்சியவே வந்து ஏதோ இது பண்ணுற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதே
யாருக்காக? மக்களுக்காகத்தான். தனிப்பட்ட எங்க நலனுக்காக இல்ல, மக்கள் நலனுக்காகத்தான் நான் கூட்டினு தலைவர். இப்ப நேத்தே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அம்பேத்கருடைய சிலை திறப்பு விழாவில் உதயநிதி ஸ்டாலினை வச்சுக்கிட்டு மேடையிலே சொல்றாரு, நாங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறோம் என்றால் உங்களால் இந்த மக்களுக்கு நாங்க ஏதோ அடிப்படை தேவைகளை பிரச்சனைகளை தீர்க்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம்னு சொல்றாருல. தொடர்ந்து நாங்க போராடுறோம்ல, நான் வாய மூடி கிடக்கிறோமா? இது எதுவுமே புரியாம, இந்த எந்த வகையான அறிவும் இல்லாமல், எந்த புரிதலும் இல்லாமல் தொடர்ந்து எங்களை வம்புக்கு இழுக்கிறார்கள். எங்களுக்கு வன்முறையில எங்க நம்பிக்கை இல்லை பிரதர். வன்முறையில மட்டும் நம்பிக்கையாக நாங்கள் இருந்திருந்தால் அது திருப்பி நான் புல் ஸ்டாப் தான் வைக்கிறேன். நாங்கள் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று தலைவர் சொல்லிருக்காரு. எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும். அப்ப நாங்க எவ்வளவுக்கு எதிரிகளை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறோம்னா அப்ப இந்த தம்பியை நாங்க விடுவோமா? ஆனா நாங்க எல்லாம் எச்சரிக்கை சொல்ல விரும்புறேன். நீ அரசு ரீதியா கேளு, இந்த பிரச்சனையில இந்த விஷயத்துல நீங்க சரியா இல்ல, இதை நீ சரியாக்குன்னா அதை நாங்க பாசிட்டிவா கூட எடுக்கிறோம். அதற்காக கூட நாங்க களமாடுறோம். அதுக்கு தப்பு இல்லை. அது ஜனநாயகத்துல உங்களுக்கு எல்லாம் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீ அதுவும் எண்ணம் இல்லைனா இங்க பாரு இன்டர்வியூ விடுங்க, நம்ம கூட பேசுவோங்க. அவங்க பேசுற பேச்சலாம் எனக்கு ஒரு மட்ட ரகமா இல்லையாங்க. ஒரு தலைவனை போய்கிட்டு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துட்டு இன்னைக்கு திருமணம் கூட செய்ய வாழ்றவன ஒரு கெட்ட வார்த்தையா பேசுறது, கொச்சையா பேசுறது, அதெல்லாம் அப்ப நான் இவ்வளவுக்கு அப்புறம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்காக அது கைகளை பார்க்கலாமா, சண்டை ஆக்கலாமா? ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க இந்த அரசினுடைய திமுக கூட்டணியில நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு நாங்களே சரிப்படுத்தி வீசுவோம். அவன் தாங்க வரணும் வம்புக்கு வரும்போது என்னங்க செய்ய? இப்ப கேமரா ஏன் இப்ப கைது பண்ணுங்க? நீங்க பண்றதுனால எல்லாருமே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு. கைது எப்படி ஆயிருக்கான்னு தெரியுமா? இவன் நடந்து வர்றது எல்லாமே கேமரால பதிவாயிருக்கு. வம்புக்கு இழுக்கிறது கேமரால பதிவாயிருக்குது. எங்க தம்பிமார்கள் எதுவும் ஆயுதத்தை பயன்படுத்தல. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் அந்த இட பஞ்சாயத்து பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி வெளியில விரட்டுறாரு. எல்லா ஃபுட்டேஜும் கிடைச்சிருச்சு. என் கட்சியில் இருக்கிற அட்வொகேட் ரஜினிகாந்த் உட்பட இன்னும் பார்வேந்தன் உட்பட எல்லா டீட்டெயிலுமே இப்ப நீதிமன்றத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க. சரிங்களா உங்களுக்கு? அதனால நான் மீண்டும் சொல்றேன் பிரதர், நாங்க அவன் வம்புக்கே போலங்க. அவன் பாட்டுக்கு ஏதோ எங்க பேரை சொல்லிட்டு நல்லா போயிட்டு உங்க சைட்லயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களே. அப்புறம் அடிச்சா போட மாட்டாங்க செருப்பு. நீங்க கேட்கல, செருப்பு போட்டு அடிச்சாலும் போடுவாங்கல்ல, அதுக்காக போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அதுலயும் நம்பிக்கை இல்லை. ரைட்டா? இப்ப இவ்வளவு பேசுறாருல, ஓட்டை துருமுருங்க, அந்த முருகன் இந்த முருகெல்லாம். அவங்க தலைவர் ஒரு காலத்து செருப்பை தூக்கி காட்டினாரா இல்லையா? செருப்புல அடிப்புன்னு சொன்னாரா சொல்லலையா? தலைவன் இவன் சாதாரண அடிமட்ட தொண்டன். அங்கே சண்டை போட்டவங்க திலீபன் உட்பட அவங்கலாம் அடிப்படை தொண்டர்கள். இன்னைக்கு நேற்று வரல, கட்சி என்னைக்கு உருவாச்சோ அன்னையிலிருந்து இந்த தலைவரை கோட்பாடுகளை உள்வாங்கியவர்கள். அவங்க இன்னும் நாங்கள் நேரடியாக பேசும்போது என்ன சொல்கிறாங்க? அண்ணன் நாங்கள் தலைவருக்காக தானே எங்கள் விட்டோம், இல்லைன்னா அவன் இந்த இடத்த விட்டே போயிருக்க முடியாதுண்ணே. அது எங்கள் ஏரியானே, நாங்கள் டீ குடிக்கிற ஏரியானே, எங்கள் ஏரியாவுக்குள்ளே அடிக்கிறாங்கன்னா தலைவர் சங்கடப்படுவார், வருத்தப்படுவார். ஏன்னா தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரே காரணம் நாங்கள் விட்டுருக்கோம். அப்படி அதெல்லாம் பண்ணனாலதான் இந்த மாதிரி காவல்துறை அலுவலகத்துக்கு முன்னாடியே இப்படியான ஒரு பிரச்சனை நடக்குது, சட்ட ஒழுங்கு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க இல்லையா? நீங்களும் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் கண்டன அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. அப்ப அந்த சூழ்நிலையை நீங்களே தள்ளுறீங்க இல்லையா? அவன் வம்புக்கு இழுக்கிறான் பிரதர். வம்புக்கு இழுத்து இங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, இது மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்றத திட்டமிட்டு உருவாக்குறேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப இவ்வளவு பேசியும் கூட நாங்க ஏன் அமைதியா இருக்கோம்னா எங்களுக்கு புரியுது இவன் செய்யற செயல்கள். ஆனா அந்த செயல்கள் அடிப்படை தொண்டனுக்கு கீழே இருக்கவனுக்கு எப்படி புரியும்? நான் இன்னமும் திருப்பி சொல்றேன், அது ஒரு இட பிரச்சனை. நான் பேசுறது போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இட பிரச்சனையில இப்ப போய் போர்டு வைக்கிறாங்க, அவன் இந்த ஓனர் செத்து போயிட்டான், துபாயில இருக்கிறேன், அவன் இறந்து போயிட்டான், அந்த இடத்த எப்படி ஆட்டையை போடுறதுன்னு. அப்ப அது போடும் பொழுது அந்த அவங்க சைட்ல இருந்து அவங்க மனைவியின் பக்கம் என் கட்சிக்காரன் ஹெல்ப் பண்ணிருக்கேன், இவ்வளவுதான் மேட்ரு. இதை அவன் பிடிக்காம போய் அடிக்கிறேன், சண்டைக்கு வரேன். என்னடா நீங்க அப்படின்னு? ஏன்னா இவங்க பழைய ஆட்கள் தான், ஏற்கனவே தொடர்பு இருந்துட்டு அந்த ஏரியால. அப்ப கைகலப்பு தான் வருது. கைகலப்பு வரும் பொழுது இவன் மீடியா எங்க இருக்குது, உங்களை மாதிரி கேமரா இருக்கு, அங்க வந்துகிட்டு அவன் ஃபிலிம் காட்டுறான். இது திட்டமிட்டு செய்யறான், அது செய்யக்கூடாது. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது போலீஸ் தரப்புல இருக்கு, அவங்க விசாரிப்பாங்க. அதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கான உரிய தண்டனை கிடைக்க போகுது. இதுல குறிப்பா உங்க தலைவரினுடைய கருத்து என்னவா இருக்கு? அவர் இது குறித்து என்ன பேசியிருக்கார்? எங்க தலைவர் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வந்ததுக்காக சொல்ல, ஆரம்பத்திலேயே இந்த பயலுக்கு எனக்கும் தான் பிரச்சனை. இன்னைக்கு நேற்று இல்லை, கரெக்டா? அப்பயே எங்க தலைவர் கூப்பிட்டு என்னை சொல்லிட்டாரு, நீ அவரை பத்தி எதுவும் பேசாத, உங்க பழைய எடுத்து பாருங்க யூடியூப்ல, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க சேனல்ல உட்காந்து நான் பேசியிருக்கிறேன், கரெக்டா? அப்ப நீ பேசாத அவனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் இப்போ எனக்கே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்னா எல்லாருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அவன் பாட்டுக்கு, அதாவது அம்பேத்கர் சொன்ன மாதிரி நாய் எலும்பு துண்டுக்காக அது குலைக்குது, அது வேலை செய்யுது.
அதுக்காக நம்மளும் திரும்பி இருந்து குலைப்பது நியாயமல்ல. நம்ம பயணத்தை தொடருவோம், நம்ம இலக்கை நோக்கி போவோம். இதில் 1000 நாய்கள் வரலாம். நான் சொல்ல பிரதர், அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நாங்கள் வந்து பெருசாக அதை வந்து ஒரு சொறி நாய் இப்படி தான் கத்தும், அதனால் நம்ம கண்டுக்கிற வேணாம், நாங்கள் விட்டுட்டோம். இது வம்ப இழுக்கிறாப்புல. இப்போ கூட வெளியில் வந்தால் பிறகு நான் இப்போ திருப்பி நான் முன்னேருந்து சொல்கிறேன் பாருங்க, ஃபோர்காஸ்டில் சொல்கிறேன் பாருங்க, ப்ரோ ஆக்டிவாக சொல்கிறேன் பாருங்க. நீ வெளியே வந்து சும்மா இருக்க மாட்டேன், திருப்பி வாய் பேசுவேன், அப்போ எவனா அடிப்பேன். நான் அதையும் சொல்கிறேன் பிரதர். இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, கலெக்டரில் ரொம்ப நேர்மையாக சொல்கிறேன், அவன் வந்துட்டு அமைதியாக அவன் அரசியல் பண்ணுறது நல்லது. இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிது, உனக்கு தான் அவன் என்ன கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆளும் இல்லை, யாரும் இல்லை, ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து சேஃப்டியாக போயிட்டு ஒரு எம்எல்ஏ ஆகும், அது ஒரு பிரச்சனை இல்லை, மக்களுக்காக போராடு. அதை விட்டுட்டு திருப்பி போய் ஏதாவது ஒரு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வாய் கிளிய திருப்பி பேசினேன்னா சொரிநாயின்னு சங்கத்தமிழை விட்டுருவேன். இது சொரிநாய் ஏதோ கத்துக்கிறான். நான் அம்பேத்கர் உள்வாங்கினவன், புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் எங்கள் தலைவர் உள்வாங்கினா நாங்கள் விட்டுருவோம். ஆனால் அடிமட்ட தொண்டன் தலைவர் தான் உயிராக வாழ்கிறேன், அவன் விட மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்றேன் பிறகு, இது கூட இதெல்லாம் வந்து அரசியல் படுத்துறது, நீங்க தப்பா எடுக்க வேண்டாம். நான் மிரட்டலை, இல்லை மிரட்டலை, நான் மிரட்டல் மாதிரி பேசுகிறேன். ஒரு மிரட்டல் இல்லை அந்த மிரட்டலுக்கே வரல. அவன் ஒரு ஆளே இல்லை பிரதர். நான் விளையாட்டுக்கான சொல்ல வச்சு, நான் எங்க சாதி வெறியனையே நாங்களாம் மதுரை மாவட்டம் மேலூருக்காரங்க, நாங்கெல்லாம் சாதி கொடுமையில அவ்வளவு இருக்கு. அங்கேயே நாங்கள் களமாடியவர்கள், சரிங்களா? இதெல்லாம் எங்களுக்கு வந்து இங்கெல்லாம் சென்னையில் எங்கிட்டு திரும்பினாலும் விடுதலை சிறுத்தைகள், எங்கே பார்த்தாலும் சிறுத்தைகளாக தான் இருக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் எங்களுக்கு வன்முறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, யாருக்குமே இல்லை. எங்கள் தலைவர் மட்டும் நினைக்காதீங்க, எல்லாருக்குமே வன்முறை நம்பிக்கை. ஆனால் இங்கே வம்புக்கு வடிவேலு சண்டை மாதிரி இழுக்கிறாப்புல. அதெல்லாம் வேண்டாம், அமைதியார். வெளியில் வந்தா பிறகு நேர்மையாக நீ இன்னொன்று கேளுங்களேன், அம்பேத்கர்ன்றாப்புல ஏதாவது அம்பேத்கரை பற்றி பேசு, அம்பேத்கர் கருத்து சொல்லி எந்த இளவும் தெரியாதுங்க. ஃபுல் சீட்டிங் நெறியாளர் அவர்களே. நான் சொல்கிறேன், சும்மா ஒரு ஆளை சொல்ல முடியுமா? நான் அப்புறம் நிப்பாட்டிட்டேன். தலைவர் சொல்லிட்டார், அவனை வந்து பேசாத பண்ணிட்டாரு, நான் நிப்பாட்டிட்டேன், சரிங்களா? இப்போ வந்து நீ கேட்டனால நம்ம வந்து இன்டர்வியூ நான் ஒத்துருக்கவே மாட்டேன். நம்ம பேச வந்த இன்டர்வியூ வேற, சரிங்களா? வேளாண் பற்றி பேசணும். அப்போ நீ கேட்டுட்டீங்க, அதை கேட்க வேண்டிய, ஏன்னா உங்கள்கிட்ட தான் கடைசியாக அவன் பேசிட்டு போனது, கரெக்டாக? அப்போ நீங்கள் இனிமேல் அடுத்து சந்திச்சிங்கன்னா, இப்போ வெளியில் வந்தப்பறம் நிச்சயம் உங்களுக்கு பேட்டி கொடுப்பாப்புல, அவர்கிட்ட நேர்மையாகவே சொல்லுங்க. நீ நல்ல ஒரு கட்சிக்கு போப்பா, இல்லை ஒரு கட்சி நடத்துவா, ஒரு எம்எல்ஏ ஆகுப்பா, மக்களுக்கு பணியாற்றுப்பா. அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு தலைவனையே நீ கொச்சைப்படுத்துவதாக பேசுவது வந்து அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு அன்பாவே சொல்லுங்களேன். இல்ல கேள்வியில நாங்களும் கேட்டோம், கேட்காம இல்லை. ஏன்னா அது ஒரு, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பிரதர், இது வந்து நான் எச்சரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். இவங்க பாருங்களேன், நானே சொல்றேனே, வந்து ஏதாவது திருப்பி வாயக்கையே பேசினாப்லன்னா அது வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு இல்லை. அது வந்து நீங்க பாப்பீங்க, அப்ப செய்தி வந்து அப்ப பிளாஷ் நியூஸா கூட வரலாம். உங்க பேரும் வருமா பிரதர்? அதாவது பேர் இங்க முக்கியம் இல்லை, ஏன் பேரா அவன் பேரா இவன் பேரான்ற முக்கியம் இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், அன்பா சொல்றேன், ரொம்ப நேர்மையா சொல்றேன். சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்தை கூட சொல்றேன், இன்னமும் சொல்ல போனா வள்ளலார் கருத்தை உள்வாங்கி சொல்றேன். எங்களுக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை, ஆனால் வன்முறையால் தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்றால் அந்த வன்முறையை கையில் எடுப்பதும் தவறில்லை. இது பகவான் புத்தன் சொன்னதுங்க. புத்தன் சொல்றாரு, எனக்கு வன்முறை நம்பிக்கை இல்லை, தனிப்பட்ட வன்முறை வேண்டாம், உனக்கு எனக்கு வேண்டாம். ஆனா அந்த வன்முறை செய்துதான் அவனால மக்களுக்கு 4 பேருக்கு நன்மை என்றால் அதை செய்வதிலும் தப்பில்லை என்றார். யார்? பகவான் புத்தன் சொல்றேன். அப்புறம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த பிரச்சனை இதுக்கு மேலேயும் போகாது அப்படின்றதுதான், எல்லாரோடையும் போக வேண்டாம் அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா சொன்னது போல இப்ப நடந்த சிக்கல்ல யார் பக்கம் சரி தவறு அப்படின்றத பார்த்து அதுக்கான தண்டனை கிடைக்க தான் போகுது. அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க, நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts.